வணக்கம் நண்பர்களே. சிறு வயது முதலேங்க நான் அதிகப்படியான சுயன்பம் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. காலையில் எழுந்திரிச்சதும் டீ காப்பிலாம் சாப்பிட்றது இல்லைங்க. ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம் உள்ள போனேன்னா கையை அடிக்க ஆரம்பிப்பேங்க. ஒரு வாட்டி பண்ணி முடிச்சேன்னா அப்படியே அடுத்த டைம் கொஞ்ச நேரம் கேப் விட்டு அடுத்த டைம் சுயன்பம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. கணக்கு வழக்கே இருக்காது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தோராயமாக சொல்லலாம் 5லேருந்து 6 தடவை வந்து கையடித்து விந்துவை வெளியே விட்டுருவேன். அந்த மாதிரி வெளியே விட்டால் தான் எனக்கு உடம்பே ஃப்ரீயாக இருக்கும், என் மைண்ட் செட்டும் ஃப்ரீயாகும். இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. நல்லா விருப்பத்தன்மை இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் கையடிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விந்துன்றதே வெளியேறாதுங்க. பயங்கரமாக அப்படியே கம் போட்டு ஒட்டினாப்புல இருக்குங்க. அப்புறம் போக 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 வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் விந்து வெளியேற ஆரம்பிச்சிச்சு. நல்லா தடிமனாக இருந்த ஆணுறுப்புமே வந்து பார்த்திங்கன்னா நெளிய ஆரம்பிச்சிச்சு. தடிமனை எல்லாமே குறைய ஆரம்பிச்சிச்சு. லென்த் எல்லாமே சுருங்கி போக ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சுத்தமாக விருப்பத்தன்மைன்றதே கிடையாமல் போயிடுச்சு. விருப்பத்தன்மை தான் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிறப்புறுப்புமே இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சுங்க. நல்ல ஒரு கை பெருசு இருந்துச்சுங்க என்னுடைய ஆணுறுப்பு. அதுவுமே குறைஞ்சி என்ன போயிடுச்சுன்னா இருக்கிற இடமே தெரியாமல் ஒரு சுண்டு விரல் சைஸ் போயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீளமாக இருந்தது 1 இன்ச்சு 2 இன்ச்சு அளவு கூட இல்லை. உடம்பு போய் ஒட்டிடுச்சு. யூரின் போகிறதே ஒரு சிரமமாக இருக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். சுத்தமாக வந்து எலும்பவே மாட்டிருக்கு, கிளம்பவும் மாட்டிருக்கு. ஒரு பெண்ணை அம்மனமாக கூட பார்த்துட்டேன், ஆனால் கொஞ்சம் கூட கிளம்ப மாட்டிருக்குங்க. அவ்வளோதான், லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு கவலை வேணாங்க. உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ரெட் மூலிகை மருந்து. இந்த ரெட் மூலிகை மருந்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். சாப்பிடக்கூடிய முதல் மாத்திரையிலேயே சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மை அடையும். சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க கை அடித்ததுனால என்னுடைய பிறப்புறுப்பே வந்து செத்து போச்சுங்க, செயல்படவே இல்லை. ஆனால் எனக்கு இப்போ தான் 20 வயசு ஆகுது, 22 வயசு ஆகுதுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் வேறு பண்ணிவிட்டேன், ஆனால் 8 மாதம் 10 மாதம் ஆகுது. மனைவி கூட ஒன்று சேரவே முடியலைங்க. எனக்கு கேவலமாக பேசுகிறாங்க. இதில் வேறு லவ் மேரேஜ் வேறு எங்களுக்கு. அவ்வளோதான், டைவர்ஸில் போய் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்லி கதறி அழுவாங்க. ஆனால் இனி உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு தான் இந்த ரெட் மூலிகை மருந்து. ரெட் மூலிகை மருந்து வேறு லெவல் பவர் கொடுக்கக்கூடியது. மற்றவங்க மாதிரி நம்ம கிடையாது. நம்மளதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடக்கூடிய முதல் மாத்திரையே சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மை ஏற்படுத்தி தரும். விருப்பத்தன்மை கூடிய நல்ல ஒரு டைமிங் ஏற்படுத்தி தரும். அதனால் வந்து சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவெல்லாம் வந்து தடுத்து நிறுத்திடுங்க. உள்ளவே நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை மருந்து. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த 2 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பித்தரேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த 2 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பித்தரேன். பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லுவேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த 2 நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பலனடைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு ஈடு இணையான மூலிகை மருந்துகள் எங்கேயுமே